வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற வீடானது வடக்கு மேற்கு கார்னர் சைட்டு 38.8 x 25 லேண்ட் டைமென்ஷன்ல 2.25 சென்ட் சதுரடியில லேண்ட்ல பில்டிங் கீழே மேல டூப்ளெக்ஸ் டைப் சேர்த்து 1650 ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட வீட்டை பார்க்க போறோம். இந்த வீட்டோட தலைவாசல் வடக்கு, சைட்டு வடக்கு மேற்கு கார்னர் சைட்னும் போது நமக்கு காத்தோட்டமா இருக்கும், ஒரு அட்வான்டேஜ். இந்த வீட்டுக்கு வேற என்ன ஸ்பெஷல்னா, தார் ரோடு 40 அடி தார் ரோடு இருக்கு, ஃப்ரண்ட்ல 30 அடி தார் ரோடு இருக்கு, 4 பாத்ரூம் 3 பெட்ரூம் அட்டாச்சோட இருக்கு. குபேர மொழியிலேயே அதுல 2 பெட்ரூம் வந்திருக்கு, நல்ல விஷயம். ஜென்ரலாகவே வடக்கோட சைட் எப்பவுமே நல்லா இருக்கும். இது வடக்கு மேற்கு காணறதுனால ரொம்ப ஸ்பேசியஸான ரோட் சைட் வியூ, 40 ஃபீட் தார் ரோடு. இது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் நம்ம பார்த்துருவோம். சார், இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நடுப்பாளையம். இங்கே நடுப்பாளையத்திலிருந்து நம்ம எஸ்எஸ்விஎம் வேர்ல்ட் ஸ்கூல் 7.2 கிலோமீட்டர், ஜி ஸ்கொயர் 4.9 கிலோமீட்டர், பிரிட்ஜூட் ராவுத்தர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 7.2 கிலோமீட்டர், எஸ்பிஐஓ பட்டணம் சிபிஎஸ்சி ஸ்கூல் 4.2 கிலோமீட்டர், ஒண்டிப்புதூர் 6.3 கிலோமீட்டர், கேஐடி இன்ஜினியரிங் காலேஜ் 2.9 கிலோமீட்டர், சிங்கானூர் 9.1 கிலோமீட்டர், வளர்மதி சிபிஎஸ்சி ஸ்கூல் 4 கிலோமீட்டர். 2022 இருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலாகவே இதை அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு எஜுகேஷனல் நல்ல உள்ள ஒரு ஃபெசிலிட்டியான ஒரு வீடு. வீட்டை சுற்றி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதா நமக்கு எப்பவுமே ரொம்ப சிறந்த விஷயம். கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். உங்களுக்கு சுவிச்சஸ் ஜிஎம் மாடுலர் சுவிச்சஸ், சிமெண்ட்ஸ் உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ், சம் 4000 லிட்டர், செப்டிக் டேங்க் 6500 லிட்டர், ஆர்சிபி எம்சிபி குந்தன் பிராண்ட்ஸ். ஒரு ஓவர்வியூக்கு ஹவுஸ் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக பார்த்துடலாம். உங்களுக்கு ஹால் 17க்கு 11, போர்ட்டிகோ 14க்கு 12, கிச்சன் 11க்கு 8, கீழே இருக்க குபேரமொழி பெட்ரூம் 11க்கு 10, அட்டாச் 4க்கு 6, மேலே செகண்ட் லான்ச் ஹால் ஒன்று இருக்குது 4/10, அவுட்டர் பாத்ரூம் ஒன்று 10x4 கொடுக்கப்பட்டிருக்கு. செகண்ட் பெட்ரூம் 16க்கு 10, அட்டாச்சு 5க்கு 11, தேர்ட் பெட்ரூம் 10க்கு 10, 5க்கு 6, ட்ரெஸ்ஸிங் ரூம் 4x6, லாஃப்ட் ஸ்டோரேஜும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் 3 வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம கட்டிகிட்டு இருக்கிற செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸும் பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு பிரிக் ஒர்க், சில் லெவல், லிண்டல் லெவல், ரூஃபிங் லெவல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, ரெட் பிரிக்ஸ், ஒயர் பிரிக்ஸ், மெஷின் பிரிக்ஸ் எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ராஜெக்டுக்கு பக்கத்துலேயே கட்டிகிட்டு இருக்கிற செகண்ட் ஹவுஸையும் பார்த்துலாம். மெஷின் பிரிக்ஸ்ன்றதால உங்களுக்கு நல்ல சர்ஃபேஸ் பிளாஸ்டிங் நல்லாவே இருக்கும். நார்மல் செங்கலோட எக்ஸ்ட்ரா 3 rupees ஆனாலும் நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாம் ஜூம் பண்ணி பாருங்கள். பேஸ்மெண்ட்லேருந்து நமக்கு சில் லெவல், லிண்டல் லெவல் எல்லாமே கவரேஜ், மெயின் ராட்ஸோட எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு பொறுமையாக பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு பில்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியமானது. வீட்டோட அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, இன்னர் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 3 வீட்டுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். சிமெண்ட்ஸ் உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ், ஜூம் பண்ணி பாருங்கள். எல்லாமே உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வைஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒவ்வொரு சுவிட்சஸ் அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஜூம் பண்ணி பாஸ் பண்ணியே பார்க்கலாம். இந்த சைட் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சைட், பிளான் அப்ரூவ், பில்டிங் அப்ரூவல் எல்லாமே இருக்குது. லோன் ஃபெசிலிட்டி நமக்கு வேணா பண்ணி தந்துக்கலாம். லீடிங் பேங்க்ஸ் 14 பேங்க்ஸ் நம்ம லிங்க்ஸ் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போ இன்டெப்த்தாக ஒன்றா நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ வடக்கு பார்த்த வீடு, தலைவாசல் வடக்கு, சைட்டு வடக்கு மேற்கு கார்னர், போர்ட்டிகோட சைஸ் உங்களுக்கு 14க்கு 12, ஸ்பேசியஸாக கார் பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோவில் ஹைரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நார்த் ஈஸ்ட் ஜலமொழியில் உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்கு அண்ட் ஆல்சோ சம்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆர்சிசிபி வந்து குந்தன் பிராண்ட். இது வந்து நமக்கு ஹியூமன் சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம பழைய வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ 3 phase கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. எம்சிபி எல்லாமே குந்தன் பிராண்ட்ஸ். எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சேஃப்டி ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு. ரோடு ஃப்ரண்டேஜ் 30 அடி தார் ரோடு, சைடில் 40 அடி ரோடு. வீட்டோட ஃப்ரண்ட்லேருந்து நார்த் வெஸ்ட்டு வாயுமொழியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே அவுட் பாத் ஒன்று இருக்குது. அவுட் பாத் வாஸ்துப்படி இருக்கிறது எப்பவுமே நல்லது. ஸோ இதே போல் வாயுமொழி நார்த் வெஸ்ட் வாயுமொழியில் உங்களுக்கு செப்டிக் டேங்க்கும் 6500 லிட்டர் கேப்பபிளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிடிஃபின் 2K
டாக்டர் ஃபிக்ஸ்டோட கொடுக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட்டர் ப்ரூஃபிங்க்கு இதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாட்டர் சீப்பேஜ் இல்லாமல் இருக்க பாத்ரூம்ஸ்க்கு எல்லாமே பிடிஃபின் 2K கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் டைல்ஸ், எலிவேஷன் டைல்ஸ் உங்களுக்கு போர்ட்டிகோடைய கலர் மேட்ச் பண்ண மாதிரி கொடுக்கப்பட்ட டைல்ஸ், கிரே எஃபெக்ட் அண்ட் பாக்ஸ் டைமண்ட் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் உங்களுக்கு மெயின் டோர் வந்து உங்களுக்கு டபுள் டோராக ஸ்டீல் டோரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 ஸ்டெப்பின்ல நம்ம கிரானைட் ஸ்டெப்பின்குள்ளே நம்ம என்ட்ராயிருக்கோம். வடக்கு பார்த்த வாசலில் இப்போ நம்ம உள்ள என்ட்ராயிருக்கிறோம். ஸோ இது ஹாலோட சைஸ் 17க்கு 11. ஸோ 3 கோட்ஸ் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணப்பட்டு ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான எஃபெக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ளோரிங்க்கு எல்லாம் உங்களுக்கு 4x2 செராமிக் கிளாசி டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிட்சஸ் ஜிஎம் மாடுலர் சுவிட்சஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் ஹாலில் நமக்கு 17 ஃபீட் இருக்குதுல, ரொம்ப லார்ஜாக இருக்குது. மெயின் டோர் ஸ்டீல் டோர். ஸ்டீல் டோரோட மிகப்பெரிய விஷயமே இது வந்து டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கூடுதலாக இருக்கும். டீக்குட்டை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் சேஃப்டி வைஸ் ரொம்ப நல்ல விஷயம். ப்ரொஃபைல் லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே ஹெவியாக இருக்கும். டாப்பில், கீழே, சைடில் மொத்தம் 14 இடத்துல ப்ரொஃபைல் லாக் ஆகும். மெயின் டோரில் எல்லா இடத்துலையும் டாப்பில், கீழே எல்லா இடத்துலையும் லாக் ஆகும்போது சேஃப்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் இருக்கிறது வந்து டபுள் டோர். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப் மாதிரி ஓப்பனும் பண்ணிக்கலாம். ஹாலில் இருந்து மொத்தம் 3 ஆக்சஸ் இருக்குது. ஹாலில் நமக்கு வடக்கு பார்த்த ஜன்னல் இருக்குது. ஸோ நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுக்கு. அதே சேம் சவுத்துலேயும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது. ஸோ வீட்டில் ஹாலில் இருந்து கிச்சன் எல்லா இடம் நமக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஹாலில் மொத்தம் 4 ஆக்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ்குள்ளே என்ட்ராயிருக்கும் சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. ஸோ இது அக்னி மூலையோட கிச்சன் நம்ம என்ட்ராயிருக்கும். கிச்சனில் உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். க்ளீனிங் துடைக்கிறது ஈஸியாக இருக்கும். பெயிண்டிங் செலவுகள் மிச்சமாக இருக்கும். கிச்சனில் பேக் சைடு நமக்கு வெயிட் கொடுக்கணும் வாஸ்துப்படி. ஸோ செல்ஃப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. கிச்சனில் கிழக்கு பக்கமும் ஜன்னல், உங்களுக்கு வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. உடன் எஃபெக்டில் டைல் கொடுக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பக்கம் 2 உங்களுக்கு அக்வாகார்ட் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும். உங்களுக்கு தெற்கு பக்கமும் உங்களுக்கு மிக்சி பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. பேக் சைடில் மொத்தம் ஒரு 5 சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சுவிட்ச் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுக்கறது எப்பவுமே நல்லது. பேக் சைடில் ஃப்ரிட்ஜுக்காக இருக்கட்டும். ஸோ எல்லாமே நமக்கு ப்ரொவிஷன் முன்னாடி கொடுக்கறது நல்லது. வெளிச்சமாக இருக்க காரணம் பெரிய ஜன்னல் கிழக்கு பக்கமும் தென் வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ சமைக்கும் போது நல்ல காத்தோட்டமாக இருக்கணும், நல்ல வெளிச்சம் இருக்கணும். பவர் கட் ஆனாலும் நமக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு சமைக்கிறதுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆக்சஸ்லேருந்து நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம். ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ஆக்சஸ்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு சவுத் வெஸ்ட் குபேரமூலை. குபேரமூலையோடைய ஃபஸ்ட் பெட்ரூம்குள்ளே நம்ம என்ட்ராயிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் 11x10. இங்கே இன்னர் செல்ஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஹால்லையும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருக்கிற நம்ம ஒன் சைட் கலர் அண்ட் எல்லோ கோல்டன் எஃபெக்டில் நல்லாவே இருக்குது. இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்குள்ளே என்ட்ராயிருக்கும். யூபிவிசி டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த பாத்க்கு. ஸோ எல்லாமே நேச்சுரல் எஃபெக்ட் கலரில் கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச்சு பாத்துக்குள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல் லே பண்ணப்பட்டிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஸ்லைடில் உங்களுக்கு பிளர்டு மிரர் கொடுக்கப்பட்டிருக்கு. சோப் ஸ்டாண்ட், டவல் ராட், ஷவர் பாயிண்ட்ஸ், பால் மிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ளோருக்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வெளியிலே ஒரு அவுட் பாத் பார்த்துருக்கோம். ஸோ 2வது பாத்ரூம். ஸோ மொத்தம் இந்த வீட்டுக்கு 4 பாத்ரூம் இருக்குது, 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ 3 பெட்ரூமில் 2 குபேரமூலை பெட்ரூம். ஸ்டெப்ஸ் கீழே இன்வெர்டர் பாயிண்ட்ஸ், கார்னர் வாஷ் பேசின்ஸ் வித் மிரர். ஸோ இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம். ஹால்லேருந்து நமக்கு அடுத்த 3rd ஆக்சஸ் அப்ஸ்டேர்ஸ் மாடிக்கு போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SS 304 ராட்ஸ், கிரானைட் ஸ்டெப்பின். மேலேருந்து பார்க்கும்போது ஹாலோட எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஸோ கிரானைட் ஸ்டெப்பினில் நம்ம என்ட்ராயிருக்கோம். ஸோ வெளிச்சமாக இருக்கிறதுக்கான பெரிய விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டென்ஸ் பிளாக்ல கிரானைட் ஸ்டெப்பின் ரொம்பவே நல்லா இருக்குது. வெளிச்சம் எவ்வளோ என்ட்ராகுன்றதை பாருங்கள். இப்போ ஒரு பேசேஜ் செகண்ட் லான்ச் ஹால் 10x4. 10x4ல இங்கே மொத்தம் 3 ஆக்சஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஆக்சஸாக பார்த்துருவோம். ஸோ
இங்கேருந்து ஃபர்ஸ்ட் அக்சஸ் சவுத் வெஸ்ட் குபேரமூலை செகண்ட் பெட்ரூம். ஸோ இதுவும் உங்களுக்கு குபேரமூலையிலே அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டாவது குபேரமூலை பெட்ரூம், கீழே ஒரு குபேரமூலை பெட்ரூம். ஸோ இந்த ரெண்டாவது குபேரமூலை பெட்ரூமோட சைஸ் 16x10 அட்டாச்சு பாத்தோட இன்னர் செல்ஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஷெல்ஃப்ஸ் அண்ட் லாஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜன்னல் வெளிச்சத்துக்காக தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் 2 பக்கம் ஜன்னல் இருக்கு. விண்டோஸ் யூபிவிசி வெனஸ்டா பிராண்ட். வெனஸ்டா வந்து ஒரு கனடியன் ப்ரொஃபைல். இதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் லாக்கிங்லாம் ரொம்ப நல்லா ஸ்மூத்தியாக பட்டரி எஃபெக்டில் இருக்கும். ஸோ பிராண்ட்ஸாக தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது பெட்ரூமோடைய அட்டாச் பாத்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். ஸோ அந்த குபேரமூலை பெட்ரூமோட அட்டாச் பாத் சைஸ் உங்களுக்கு 10x5. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு டோர்ஸ் யூபிவிசியில் நம்ம ஒரு நேச்சுரல் எஃபெக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 10x5ங்கிற இந்த அட்டாச் பாத் ஸோ லென்த்தியாக இருக்கிறதால ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சானிடரி ஃபிட்டிங்ஸ் கொடுக்கப்பட்ட சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், வால் மிக்சர்ஸ் அனைத்தும் கார்னர் வாஷ் பேஷன் முதற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ளோருக்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. கிரே அண்ட் க்ரீன் எஃபெக்டில் உங்களுக்கு ஹைலைட் ஷேடோவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அட்டாச்ட் பாத் பிரைட்டாக இருக்க காரணம் ஸோ இங்கேயும் நமக்கு வென்டிலேஷன் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் வீட்டோட விலைகள் ஏறிட்டே இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் லேண்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், மேன் பவர் எல்லாமே ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வீடுங்கிறத பார்க்குறது கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஒரு ஃபயர் இருக்கும்போதே வாங்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம லான்ச் காலுக்கு வந்திருக்கோம். லான்ச் ஆல செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே வந்திருக்கோம். செகண்ட் ஆக்சஸில் தேர்ட் பெட்ரூம். இதோட பெட்ரூமோட சைஸ் 10x10, அட்டாச் பாத் 5x6. ஸோ இன்னர் செல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே நம்ம அட்டாச் பாத்துக்கும் உங்களுக்கு டோர் எல்லா பாத்ரூம் யூபிசி டோர்ஸும் ரொம்ப நல்லாவே ஒரு நேச்சுரல் எஃபெக்ட், லைட் எஃபெக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட சைஸ் நமக்கு அட்டாச் சைஸ் 6x5. ஸோ 3 பெட்ரூமுக்கும் உங்களுக்கு அட்டாச் பாத்ஸ் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டை நீங்கள் பாருங்கள். வீட்டுக்கு முக்கியமானது டிடிசிபி சைட்ஸான்னு பார்க்கணும். நம்ம இது டிடிசிபி சைட்ஸ், பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லோன் ஃபெசிலிட்டி வித்தின் 7 டேஸ்லேயே உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லான்ச் ஹாலில் ஒரு தேர்ட் அக்சஸ் நம்ம பார்க்கலாம். தேர்ட் அக்சஸ் உங்களுக்கு அவுட்டர் பால்கனி. ஸோ இங்கே சேஃப்டி எஸ்எஸ் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு டஃப் அண்ட் கிளாஸஸோட. டைல்ஸ் எல்லாமே இந்த என்டையர் ஹவுஸும் ஃப்ளோருக்கு கீப்அப் பண்ணப்பட்ட டைல்ஸாக உங்களுக்கு. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு சிமெண்ட் ஒர்க்கோடு இருக்காது. கம்ப்ளீட் டைல் ஒர்க்கோட ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும். தேர்ட் பெட்ரூம்லேருந்து இப்போ நம்ம வெளியே நமக்கு அவுட்டர் பால்கனி ஒன்று. ஸோ இந்த பால்கனி என்டையர் பிளேஸும் நமக்கு டைல் லே பண்ணியிருக்கு. ஸோ இது எப்போவுமே நமக்கு சீப்பேஜ், வாட்டர் சீப்பேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லாவே மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பெர்கோலா டிசைன்ஸோட மேலேருந்து வியூ பாருங்கள். செம்மண் பூமி. ஸோ இங்கேருந்து நமக்கு எல்லாமே ஈஸி ஆக்சஸாக தான் இருக்கும் சிட்டிக்குள்ளே. ஸோ இப்போ நம்ம மேலே மாடிக்கு போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டர் டேங்க். இது ரெண்டுமே உங்களுக்கு வாட்டர் டெக்கோட பிராண்ட்ஸ். இந்த வீட்டோட ப்ரைஸ் 67 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப் டு ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட். வந்து இமீடியட்டாக பாருங்கள். இந்த வீட்டை ப்ரொசஸ் பண்ண இமீடியட்டாக க்ரீன் ஹோம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பரை நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் ஈஸியாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். பிகாஸ் இது வந்து டிடிசிபி சைட். இந்த வீட்டில் இருந்து ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் டென்டல் காலேஜ் 7.2 கிலோமீட்டர். எல்லா வகையிலும் நமக்கு இந்த வீட்டில் இருந்து கோர்ஸ் சென்டராக எஜுகேஷனில் நல்லா மேம்படுத்தப்படுற ஒரு பொசிஷனில் தான் இந்த வீடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. அது ரொம்ப மேலானதாக இருக்கும், எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி கிரீன் ஹோம்ஸ்.